இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அவன் தான் கூட மட்டும்தான் பேசணும் பழகணும் அப்படின்னு நினைப்பான். அர்ஜுன் மேல அவன் ரொம்ப அட்டாச்சா இருந்தான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அர்ஜுன் வாய் பேச முடியாம போனதுக்கு காரணமே அந்த மகேஷ் தான். என்ன சொல்றீங்க? ஆமா, அர்ஜுனோட அம்மா ஒரு வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க. அவங்க வீட்டுல வேலை செஞ்ச டிரைவரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதனால அவங்க வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனை. அர்ஜுனோட அம்மாவை அவங்க அப்பா துரத்தி விட்டாரு. அவங்க வயித்துல அர்ஜுன் குழந்தையா வளர ஆரம்பிச்சான். குடும்பத்துல அவங்க அப்பா கொடுக்குற பிரச்சனையை தாங்க முடியாம அர்ஜுன் பிறந்த உடனே அவனை கொண்டு வந்து ஆசிரமத்தில் விட்டாங்க. அங்கதான் அர்ஜுனுக்கும் மகேஷ்க்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பே உண்டாச்சு. ஒரு நாள் ஒரு பணக்கார குடும்பம் அர்ஜுனை தத்தெடுக்க வந்தாங்க. அவங்களுக்கு அர்ஜுனை ரொம்ப பிடிச்சு போச்சு. அர்ஜுனுக்கும் அவங்கள ரொம்ப பிடிச்சு போச்சு. அர்ஜுனும் தனக்கு ஒரு குடும்பம் கிடைக்க போகுது, ஒரு வாழ்க்கை கிடைக்க போகுதுன்னு ரொம்ப நம்பிக்கையா இருந்தான். அவ்வளவு நாள் தான் கூடவே இருந்த ஒருத்தன் தாங்கிட்ட இருந்து பிரிய போறதை தாங்கிக்க முடியாத மகேஷ் அர்ஜுன் சாப்பாட்டுல எதையோ கலந்து கொடுத்து ஒரே நாள்ல வாய் பேச முடியாம காது கேட்க முடியாம பண்ணிட்டான். அதுக்கப்புறம் தத்தெடுக்க வந்தவங்க அர்ஜுனை ஏத்துக்காம வேற ஒரு பையனை தத்தெடுத்துட்டு போயிட்டாங்க. மகேஷ் ஒருத்தரை விரும்பிட்டான்னா அவங்க எப்பவும் தான் கூட இருக்கணும்னு நினைப்பான். அவங்க உயிர் போற வரைக்கும் வேற யார பத்தியும் எதை பத்தியும் யோசிக்க கூடாதுன்னு நினைப்பான். உண்மைதான் போல இவர் சொல்றதா. அவன் அந்த மாதிரி ஒரு சைக்கோ தான். உனக்கு என்ன தைரியம் இருந்தா என் பொண்டாட்டிய தொடுவ? இந்த உலகத்துல அவளை தொடுற உரிமை எனக்கு மட்டும்தான் இருக்கு. என் அஞ்சலிய தொந்தரவு பண்றவங்களுக்கு மன்னிப்பே கிடையாது. அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தாலும் சரி, வேற எந்த உறவா இருந்தாலும் சரி, அது அவனோட பிறவி குணம். தான் விரும்பின ஆளை தான் கூடவே வச்சுக்கிறதுக்கு எந்த எல்லைக்கும் போவான். அதே நேரம் அவங்க அவனுக்கு எதிராக திரும்பினா அவங்களை அழிக்கவும் தயங்க மாட்டான். எனக்கு இப்படி அடிபட்டதுக்கு காரணமே உன் புருஷன் தான்மா. அவன் ஒரு சைக்கோமா. உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்களா தெரியுது. எப்படி அவங்கிட்ட போய் மாட்டினீங்க? தயவு செஞ்சு நான் உங்களை பார்த்ததையோ உங்களோட பேசினதையோ அவங்கிட்ட சொல்லிடாதீங்க. நான் எங்க இருந்தாலும் என்னை தேடி வந்து கொன்னே போட்டுருவான். அப்ப நான் கிளம்புறேன், வரேன். அக்கா